அனைவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே ஓய்வு நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி சாபத் டு எவ்ரிவான். இந்த தருணத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த சபை மக்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்று உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, ஒரு சில வேத பகுதிகளை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது பெர்கமு சபை குறித்து யோவான் சீஷன் எழுதும் பொழுது ஒரு விசேஷித்த குறிப்பை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது பெர்கமு சபையானது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். அதாவது இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசம் கூடுகிறதா, அல்லது நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசம் நம்மை நெருக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறதா? அதுல ஒரு சில பகுதிகளை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். அதாவது வெளிப்படுத்தலின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே, வெளிப்படுத்தின புத்தகத்தில் 2வது அதிகாரத்திலே பெர்கமு சபைக்கு எழுதும் பொழுது யோவான் சீஷர் எழுதுகிறார். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய சத்தியத்தை உடைய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். அதாவது அவர் எழுதும் பொழுது எழுதுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நீ குடியிருக்கிறார், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறார். அது சில சமயங்கள்ல சொல்லுவாங்க, இந்த பக்கத்துல எல்லாம் இந்த தெருவுல எல்லாம் எப்படி குடியிருக்கீங்களா, எல்லாரும் கொள்ளக்காரங்களும் வெட்டு குத்துன்னு செய்வாங்களே, எப்ப பார்த்தாலும் சண்டை அது நடந்துகிட்டு இருக்குமே, எப்படிதான் இங்க குடியிருக்கிற? அப்படி இருக்கக்கூடிய இடத்திலும் இந்த சபையானது இருப்பதை குறித்து அவர் சீஷர் எழுதுகிறார். என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது. என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நீ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்திலே நீ இருக்கிறாய், என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பண்பற்றும் விசுவாசத்தில் நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் பார்ப்போம்னா, அதாவது நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நீ என்னை மறுதலியாமல் இருக்கிறாய். உன்னோடு கூட இருந்த சில தேவனுடைய நாமத்திற்காக தங்களையும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களிலே நாம் இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? இக்கட்டான சூழ்நிலைகளும் சரி, அல்லது நெருக்கமான சூழ்நிலைகளிலும் சரி, நாம் எப்படி வாழ்கிறோம்? அதாவது சங்கீதக்காரர் சொல்ல போது, நாங்கள் எப்பக்கத்திலும் பவுலார் சொன்னது போல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு, அது எல்லாரும் மேல கீழே சைட்ல எல்லா இடத்துலயும் எங்களை நெருக்கிறாங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்படுகிறோம். இந்த மாதிரி, அதாவது சாத்தானுடைய குகை, சாத்தானுடைய கோட்டை, சாத்தான் குடியிருக்கக்கூடிய சிங்காசனம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெர்கமு சபை மிகவும் தேவனுக்கு பக்தி உள்ள சபையாக இருக்கு. இருந்தாலும் சபையில சிலர் தவறான எண்ணங்களையும் தவறான போதங்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பாலாக்குக்கு ஆலோசனை சொன்ன பிலமோனை போல, பிலமோன் என்ன செய்தாருன்னா, சபிச்சு பாக்குறாரு, சபிக்கவே முடியல இஸ்ரவேல் ஜனங்களை. அப்புறம் அவன் ஒரு தந்திரத்தை கையாளுகிறான். இந்த மக்களை சபித்தோ, இந்த மக்களை தேவனிடத்திலிருந்து திருப்பியோ இவர்களை வெல்ல முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாருன்னா, அவர்களுக்குள்ளாக
சில கெட்ட பழக்கங்களை கொண்டு வருகிறான் என்று நாம் பார்க்கிறோம். நிபுணமானவர்களே, அந்த மாதிரி ஆட்களும் கூட இருக்கிறாங்க அப்படின்னு பெருகமி சபை எழுதும் பொழுது எழுதுகிறார். ஆனா அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ இக்கட்டான சூழ்நிலையிலும் இன்னும் நெருக்கமான சூழ்நிலையிலும் இருந்தாலும் உனக்கு கொடுக்க கூடப்படக்கூடிய ஆசீர்வாதம், அதாவது சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா 17வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். யாராவது விருப்பப்படுறவங்க வாசிக்கணும்னா வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதாவது, காதுடன் கேட்கப்படவன் ஜெயகொள்கிறவன் நான் மறைவான மன்னாவை கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மீது எழுதப்பட்ட அந்த பெறுகிறவனை வந்து வேறவனும் அறியக்கூடாதும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் இருக்கிறது. அதாவது இப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்து ஜெயம் கொள்ளுகிறவர், அதாவது மிக அதாவது யாராலும் சமாளிக்க முடியாத நிலையில இருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. மறைவான மன்னாவை நான் கொடுக்கிறேன். மன்னாங்கிறது நமக்கு அதிகமா எல்லாருக்கும் தெரியும். அது தூதரனுடைய அப்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மன்னாவை, மறைவான மன்னாவை, அதாவது தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வசனங்களையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய வல்லமையான ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக விசுவாசமாக நடக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதோடு கூட அவருடைய பெயர் அதாவது வெண்கற்களிலே பொறிக்கப்படுகிறது. வெண்கற்கள்னா ஒண்ணு வெள்ளை நிற கல் அது குறிக்கிறதா, அல்லது பல்லன்னு ஜொலிக்கக்கூடிய கல்லை குறிக்கிறதா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் மிக உயர்ந்த ஸ்தானமானது, மிக உயர்ந்த பெயரானது, நாமமானது அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இக்கட்டான சூழ்நிலையில நாம் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக விசுவாசமாக இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது தேவனே மெச்சக்கூடிய அளவிற்கு, தேவனே புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு, தேவனே அவர்களை மிகவும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையானது இருக்குன்னு பாருங்க. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 106வது சங்கீதம் 32, 33 வசனங்களை நாம் வாசிப்போம். தண்ணீர் கடலிலும் அவர் கடுங்கோபம் ஊற்றினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளில் பதறி பேசினான். இங்க இருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இங்க வந்து நெருக்கப்படுகிறார். அதாவது அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் நிமித்தமாக, யார் நிமித்தமாக? இஸ்ரவேல் சபையாரின் நிமித்தமாக மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும், ஒரே புகார், ஒரே குழப்பம் வந்து மோசேயை நெருக்கும் பொழுது அந்த ஜனங்களின் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அதாவது சில சமயங்கள்ல நம்ம சொல்றேன், இவன் கொடுத்த தொந்தரவுனால அந்த தொந்தரவு பொறுக்க முடியாத அளவுக்கு நான் இதை செஞ்சிட்டேன். அதாவது சில சமயங்கள்ல பிள்ளை மேல நம்ம பழி போடுறது உண்டு, நண்பர்கள் மேல பழி போடுறது உண்டு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மேல இவங்க நெருக்கின நெருக்கமும் இவங்க கொடுத்த தொந்தரவும் என்னை பாவம் செய்ய தூண்டினது. சவுல் சொல்லுவாரு, ஜனங்கள் என்னை விட்டு போயிடுவாங்கன்ட்டு பயந்ததுனால இந்த பாவத்தை செய்தே, என் பாவத்துக்காக எனக்கு நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு சாலமோன்ட்ட சாமுவேல்கிட்ட கேட்கறத நான் பார்க்கிறோம். சவுல் ஜனங்களுக்கு பயந்து அவன் பாவம் செய்தான். ஜனங்கள் போயிடுவாங்களோ, ஜனங்கள் அவனை விட்டு போயிடுவாங்களோ. இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வரா, தாவீது சாலமோனுக்கு அப்புறம் ஒரு ராஜா வரும் பொழுது ஜனங்கள் தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பெரிய விக்கிரகத்தை செய்து அவன் ஏன் எருசலேமுக்கு போனோம், இங்கேயே அந்த விக்கிரகத்தை அவனு.
அதாவது ஜனங்களுக்கு பயப்படுறதுனாலும் தங்கள் பக்கமாக நல்ல ஆசீர்வாதங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலோ இக்கட்டான சூழ்நிலைகளிலே நிறைய பேர் பதறி பேசுறது, பதறி சில காரியங்களை செய்கிறது, அப்படி செய்வது போல மோசே செய்றார். மோரிபாவின் தண்ணீர் இடத்துல அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே, அவன் ஆவியை அவர்கள் துக்கப்படுத்தினதினாலே, அவன் ஆவியை அவர்கள் மிகவும் என்ன ரொம்ப டிப்ரெஷன் போற அளவுக்கு அவனை போட்டு நெருக்கினதுனாலே தன் உதடுகளினாலே பதறினான். அதாவது இது மோசே சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களினாலே வந்த விளைவை குறித்து வேதாகமத்தில் எல்லாருமே நம்ம பேசுறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாம் எங்க வாசிக்கிறோம்னா என்னாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் சொல்றேன், ஆரோனும் நீயும் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுறாரு. ஆரோனும் நீயும் கானானுக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை என்று என்னாகமத்தின் புத்தகம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிப்போமே, வாசிங்களேன். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை மோசேயும் ஆரோனும் பதறாங்க. ஆனா ஆண்டவரை அதிகமாக விசனப்படுத்திட்டாங்க. என்னை நீங்கள் பரிசுத்தம் பண்ண, எனக்கு கொடுக்க வேண்டிய பக்தியையும் என்னிடத்தில் செலுத்த வேண்டிய, அதாவது தேவ பக்தியை நீங்கள் செலுத்தாதபடிக்கு நீங்கள் மனம் மாறினதினாலே, நீங்கள் பதறி பேசினதினால் என்ன பண்ணுவான்? 2 பேரா இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் அவனை நெருக்கி ஏவுகிறார்கள். நெருக்கி ஏவும் பொழுது அவனுக்கு வந்தது ஜனங்கள் மத்தியிலே என்ன, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுத்தமான ஆராதனையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பய பக்தியையும் நாம் எப்பொழுதும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மை சில சூழ்நிலைகள் நெருக்கி ஏவும் பொழுது, சில சூழ்நிலைகள் நம்மை அமுக்கும் பொழுது, சில சூழ்நிலைகள் அமுக்கிட்டு வரும்போது, இவன், அதாவது நான் கடைக்கு போகும்போது இவன் பண்ற தொந்தரவுல என்னதான் செய்யறதுன்னு தெரியல, என்ன கேட்டானோ அதை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சில சமயங்களை சொல்லுவாங்க. அதாவது தாய் தந்தை சொல்லுவது போல இங்க மோசேக்கு மிக இக்கட்டான சூழ்நிலை வருது. ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ ஆரோனும் போறதில்லை. மோசே இருந்தாலும் விடல. 1 வருஷம் கழிச்சு கேட்கிறார். 1 வருஷம் கழிச்சு ஆண்டவர் கொஞ்சம் மறந்து இருப்பாரு அப்படின்னு. உபாகமத்தின் புத்தகம், உபாகமம் 3வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை வாசியுங்களேன். உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம். நீங்கள் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரத்தை, அது அல்ல, 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கும் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்தையும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்கவன் தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரலும் என்று வேண்டிக் கொண்டேன். அதாவது மரிபாம் நடந்து, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரே, அங்க கானான் தேசத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மலைகளையும், அங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளையும், அங்க இருக்கக்கூடிய மலர்களையும், அங்க இருக்கக்கூடிய சோலைகளையும் பார்க்கத்தக்கதாக அடியனுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறேன். திரும்ப ஆண்டவருக்கு இல்லை, சொன்னதுதான், நீ அதுக்குள்ள போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லு. ஒண்ணு வேணா செய், இந்த பிஸ்கா பீக் இருக்கு, இந்த பிஸ்கா சிகரத்தின் மேலே ஏறி அங்க இருந்து அந்த தேசத்தை நீ, அந்த தேசத்தினுடைய அதாவது பேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, பறவை பார்க்கறது போல அந்த தேசத்தை பொழுதும் பிஸ்கா கொடி முடியிலிருந்து நீ பார், பிஸ்கா சிகரத்திலிருந்து நீ பார் அப்படின்னு சொல்லி மோசேக்கு கட்டளை கொடுக்கிறாங்க.
பிஸ்காவின் மேல் ஏறுகிறார்னு பாக்குறோம். அதுபோல எனக்கு பிரியமானவர்களே, இக்கட்டான இதுல இருந்து நமக்கு தெரிகிறது என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய ஜனத்தை, லட்சக்கணக்கான மக்களை அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வருகிறார். அவருடைய குறிக்கோள் என்னவென்றால், இந்த ஜனங்களை கானானில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த ஜனங்களை கானானில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சோதனைகள். செங்கடலை பிளக்க வேண்டியிருந்தது. இன்னும் எதிரே வழியில் வரக்கூடிய ராஜாக்களுக்கு தூதர்களை அனுப்பி சமாதானம் பேச வேண்டியிருந்தது. சில ராஜாக்கள் வழி விலகி ரொம்ப சுத்தி போக வேண்டியிருந்தது. இப்படி எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்து இந்த மக்களை வழிநடத்தி வருகிறார். அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை இந்த மக்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த தேசத்தை நான் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் சூழ்நிலைகள் அவரை பாவம் செய்ய தூண்டியதினாலே, சூழ்நிலைகள் அவருடைய விசுவாசத்தை குறைத்ததினாலே, சூழ்நிலைகள் அவர் தேவன் மேல் வைத்திருந்த வைராக்கியத்தையும், தேவன் மேல் வைத்திருந்த மிகப்பெரிய பக்தி வினயத்தை என்ன செய்தது என்றால், அப்படியே ஒரு சில நிமிடங்கள் குறைத்தது. அந்த ஒரு சில நிமிடங்கள் குறைத்ததுனாலே அவர் எதற்காக புறப்பட்டு வந்தாரோ அந்த தேசத்திற்குள்ளாகவும் அந்த பகுதிக்குள்ளாக நுழைவதற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மோசேனுடைய அனுமதி மறுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பதறி செய்யும் பொழுது, நாம் இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது, நாம் நெருக்கப்பட்டு நாம் பதறுவதனாலும், பதறி சில காரியங்களை செய்வதனாலும் நமக்கு எந்த இழப்பு நேரிட்டு இருக்கிறது? கொஞ்சம் எல்லாருமே யோசித்து பார்க்கணும். மோசே எங்க போகணும்னு அவர் நினைச்சாரோ அந்த இடத்துக்கு ஆனா மோசேக்கு ஆசீர்வாதம் குறையா இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை வழி நடத்தலையா, ஆண்டவர் அவரு கூட பேசலையா அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறார், அவரை வழி நடத்துறார். ஆனால் வைக்கப்பட்ட முடிவு பொருளானது, வைக்கப்பட்ட அந்த வெற்றியின் சிகரமானது, வெற்றியின் இலக்கானது, அல்லது வெற்றியினுடைய அந்த ஸ்தானமானது அவருக்கு காட்டப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பதறுவோம் என்றால், நாம் பதறி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை முழுமையாக செலுத்தாமல், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பயபக்திக்குரிய அவருடைய ஆராதனையை நாம் சரிவர செய்யாமல் செய்வோம் என்றால், நாம் எந்த இலக்குக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போகலாம். மோசேக்கு அந்த இலக்கை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை, ஆரோனுக்கும் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது இதை இன்னும் ஒரு சில இடங்களிலும் வாசிக்கணும். உபாகமத்தின் புத்தகம் 31 2வது வசனத்தில் திரும்பவும் மோசே கேட்கிறாரு, இல்ல ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கும்? நாம் இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழும் பொழுது நமக்கு என்று மிகப்பெரிய ஆசீர்வாதமானது வைக்கப்பட்டிருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனையும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தையும், தேவனுக்கு மேல் இருக்கக்கூடிய பயபக்திக்குரிய அந்த வேண்டுதலையும் நாம் செய்யாமல் நாம் பிழையாகும் பொழுது, நாம் அதை செய்யாமல் தவறும் பொழுது, 1 நிமிஷமா இருக்கலாம், அல்லது 2 நிமிஷமா இருக்கலாம், அது 1 நாளா இருக்கலாம், அல்லது 2 நாளா இருக்கலாம், அது ஒரு மிக குறுகிய காலமாக இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அது நாம் அடைய வேண்டிய இலக்கு, நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அது தடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விசுவாசம், அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் கூடுகிறதா, அல்லது நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாக காணப்படுகிறதா? இதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு சம்பவத்தையே நாம் வாசிக்கிறோம்.
இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அது சீஷர்கள் மத்தியிலே, அதாவது சீஷர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உங்க பெரிய தர்க்கம் உண்டாகிறதை நாம் பார்க்கணும். வாசிங்களேன், என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறே ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்கள். 14வது அதிகாரம் 14வது வசனம், 9வது அதிகாரம் 14வது. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்த போது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு கூட வேத பாரகர் தர்க்கிறதையும் கண்டார். அதாவது கிறிஸ்துவானவர் மறுரூப மலையிலிருந்து இறங்கி வர்றார். மறுரூப மலையிலிருந்து இறங்கி வரும்போது அங்க ஒரு பெரிய தர்க்கம் போய்கிட்டு இருக்கு. தர்க்கம் யாருக்கும்னா வேத பாரகருக்கும் சீஷர்களுக்கும் தர்க்கம் போய் கொண்டிருக்கிறது. வேத பாரகர்கள் சீஷர்களை குறை சொல்லுவதும் சீஷர்கள் எதிர்த்து பேசுவதும் அது மிகப்பெரிய தர்க்கமாக போய்கொண்டிருக்கிறது. இது கிரேக்க மொழியிலே இந்த தர்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது கடுமையான வாக்குவாதம் என்ற அந்த சொல் உபயோகப்பட்டிருக்கு. இங்க கடுமையான வாக்குவாதத்திலே இருக்கும் பொழுது என்ன தர்க்கம் பண்ணுகிறீர்கள், அதாவது மார்க்கு என்ன தர்க்கம் பண்ணுகிறீர்கள்ங்கிறத இன்னும் 2-3 இடங்கள்ல எழுதியிருக்கிறேன். இயேசுவிடத்துல ஒருத்தர் தர்க்கம் பண்ணாங்க, இன்னும் பரிசேயரும் சதுசேயரும் அவரிடத்தில் தர்க்கம் பண்ணினார்கள். அதே இதை இயேசுவானவர் கேட்கிறார், இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். எதை குறித்து தர்க்கம் பண்ணாங்கன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்துக்கிட்டு வராரு. என்னன்னா அந்த மகனுக்கு அதாவது எப்லிப்சி, அதாவது வலிப்பு இருக்கு. அதோடு கூட அவர் லூனாட்டிக் அட்டாக், சந்திரயோகம் பிடித்த ஒரு மகன். அந்த மகன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். அந்த மகனை அழைத்துட்டு வர்றாரு. இந்த சம்பவமானது 3 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், 3 புத்தகத்திலும் அது இந்த சம்பவமானது குறிக்கப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக மார்க் புத்தகத்திலே குறிக்கப்படுகிறது. இந்த மகனை கொண்டு வந்த தகப்பன் சீஷர்களை கொண்டு வந்தா, சீஷர்களாலே அந்த மகனை குணப்படுத்த முடியவில்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. சீஷர்களாலே குணப்படுத்த முடியவில்லை. ஏன் குணப்படுத்த முடியவில்லை? இதுக்கு முன்னால அவங்க பிசாசுகளை துரட்டலையா அல்லது நோயாளிகளை குணமாக்கலையான்னு பார்த்தோம்னா இல்ல. மார்க் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அநேக பிசாசுகளை துரத்தினார்கள், அநேகரை சுகம் கொடுத்தார்கள். இடத்துல வாசிக்கிறோம். மார்க் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 12-13 வசனங்களில் வாசிப்போம் என்றால் வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனத்திரும்புகள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெயை பூசி சொஸ்தமாக்கினார்கள். அநேக பிசாசுகளை துரைத்து அநேகரை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். 3வது அதிகாரம் 15வது வசனம் அநேகரை பிசாசுகளை துரத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது பிசாசுகளை துரத்துவதும் சொஸ்தமாக்குவதும் சீஷர்களுக்கு புதிதான காரியம். அது அவர்களுக்கு மிகவும் செய்யக்கூடிய ஒரு காரியம். அது அநேகர்னா எத்தனை கிடையாது, 100, 200, 1000 நமக்கு தெரியாது. ஆனால் அநேகர் என்ற சொல்லி எப்ப விடுதுன்னா சோ மெனி, அத்தனை மக்களை அவர்கள் குணமாக்கக்கூடியவர்கள். ஆனா இந்த ஒரு மகனை அவர்களால குணமாக்க முடியவில்லை. இதுல என்ன பிரச்சனை? அவங்க இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, மகனுடைய தகப்பன் நிக்கிறாரு. மார்க் புத்தகத்துல ரொம்பவும் அழகா எழுதிருக்கு. கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் வந்ததும் இயேசு பக்கம் போய் அவர்கள் அதாவது இயேசு பார்க்கறதுக்கே அவங்க ஆச்சரியப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன் போய் சொல்றான், ஐயா என் பையனு ஒரு ஆவி பிடிச்சிருக்கு. அந்த ஆவி என்ன ஆவினாக்கும் ஊமை. அந்த ஆவி அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினாக்கும் ஊமையான ஆவி, செவிடான ஆவி. சில சமயங்கள்ல அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் ஊமையும் செவிடுமான ஆவிகள் நம்ம சொல்றதையும் கேட்காது,
நம்ம கிட்ட எதுவும் பேசாது, ஆனா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு என்னென்ன தொந்தரவு கொடுது? ஆனா தண்ணியில தள்ளுது, நெருப்புல தள்ளுது, தரையில தள்ளுது, அநேக கஷ்டத்திற்கு அவனை உட்படுத்துகிறது என்று தகப்பன் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 23வது. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசம் கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்றார். விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும் என்றார். இங்கு தகப்பனுடைய விசுவாசமானது கேள்விக்குறியான விசுவாசமாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு பிரியமானவர்களே, தகப்பன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்றால் அடுத்த வசனத்தை வாசியுங்களேன். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இவ்வளவு நாளும் விசுவாசமா இல்ல சுவாமியே, நான் அவிசுவாசத்திலே இருந்தேன். நான் விசுவாசிக்கிறேன். அதாவது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அவிசுவாசம் என்ற அந்த ஆகாத சிந்தனையை வெளிக்கொண்டு வருவதற்கு அங்கு இயேசுவானவர். விசுவாசம் எல்லாம் நடக்கும். விசுவாசம் என்ன? உன் பையன் நல்ல சுகமாகும். நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். ஆனா அதுக்கு இந்த பதத்தை எப்படி போட்டிருக்கோம்னா, என் விசுவாசம் நீங்க எனக்கு நீர் வேண்டிக் கொள்ளும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அவன் என்ன சொல்றான்னா, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்காக தயவு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இடத்துல அவன் கெஞ்சுவதை பார்க்கிறோம். என்ன பிரியமானவர்களே, அந்த சிறுவன் குணமாக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். சிறுவன் குணமாக்கப்பட்டு கொஞ்ச நேரத்துல சீசர்கள்லாம் வந்து கேட்கிறாங்க, எங்களால ஏன் இந்த பிசாச துரத்த முடியல? எங்களாலே இதை ஏன் செய்ய முடியல? அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ற அறிவுரை என்னன்னா, விசுவாசத்தினாலும் உபவாசத்தினாலும் இதை நீங்க ஜெயிக்க முடியும். அதாவது சில இதுல விசுவாசங்கிறது எப்படி தேவைப்படுகிறது என்றால், குணமாக்கப்படுகிறவர்களுக்கும் தேவைப்படுகிறது, குணமாக்குகிறவர்களுக்கும் தேவைப்படுகிறது. குணமாக்குகிறவர்களும் மிகுந்த விசுவாசமும் மிகுந்த அக்கறையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குணமாக வந்திருக்கக்கூடிய அந்த வியாதி பிடித்த மனிதனும் பிசாசு பிடித்த மனிதனும் தேவனுடைய அதாவது அனுக்கிரகம் இல்லாமல் கொல்லாத ஆவிகளாலே கஷ்டப்படக்கூடிய அந்த மனிதனுக்கும் விசுவாசமானது தேவைப்படுகிறது. சில சமயங்கள்ல சீஷர்கள் அவ்வளவு பிசாசுகளையும் அவ்வளவு நோயாளிகளையும் குணமாக்கி கொண்டு வந்தவர்கள் இதுல ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்ட பொழுது, சில பிசாசுகள் ரொம்ப ப்ரிப்பரேஷனோட போகணும். அதாவது சில பிசாசுகளுக்கு மிகவும் சிரத்தை எடுத்து அதை ஜபத்தினாலே செய்யும் பொழுது சில சமயங்கள்ல நாம் அநேகருக்காக நிறைய பேர் சொல்லலாம், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, பையன் பரீட்சை எழுத போறான், பரீட்சைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது, அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இப்படி அநேக விதமான ஜெப விண்ணப்பங்களை வைக்க நம்மளும் என்ன செய்யறோம்னா, சில சமயங்கள்ல ஜெபம் பண்றோம், உங்களுக்காக ஜெபம் பண்றோம், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு. ஆனால் ஜெபம் என்பது நாம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதை ஒரு மிக மன சிரத்தையோடும் அந்த ஜபம் செய்யும் பொழுதும் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களை போல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் அங்கத்தினர்களை போல நாமும் மாறி, பாதிக்கப்பட்டவனை போல நாமும் மாறி நாம் ஜபிக்காமல் இருப்போம் என்றார். அந்த ஜபத்துல நிறைய நேரங்கள்ல ஜபத்துல விண்ணப்பம் விடுதலை கிடைக்காமல் போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விசுவாசம் இல்லாதபடிக்கு ஒரு ஸ்பெஷல் விசுவாசம் தேவைப்படுகிறது. அதுபோல ஜெபத்திலே வெற்றி பெற விரும்புகிறவர்கள்,
ஜெபத்திலே விடுதலை பெற விரும்புகிறவர்கள், ஜெபத்திலே சுகம் பெற விரும்புகிறவர்கள், ஜெபத்தினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற விரும்புகிறவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்திற்குள்ளாக வர வேண்டியது மிக முக்கியமாக இருக்கு. நம்ம இன்னைக்கு 3 சம்பவங்களை பார்த்தோம். சூழ்நிலை மிக கடுமையான சூழ்நிலையில் இருந்தால் அந்த சூழ்நிலையிலே விசுவாசத்திலும் உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய பெருகமு சபையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் மறைவான மன்னாவை பெறுகிறவனாகவும் முத்திரைக்கப்பட்ட கல்லிலே பெயரெழுதப்பட்டவனாகவும் நீ இருப்பாய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் போட்டு என்னை நெருக்கினாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன். பாவம் செஞ்சுட்டு இல்ல, நீ போக வேண்டிய இலக்குக்கு போக முடியாது. மோசேக்கு மறுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இங்கு ஒரு ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கும் விசுவாச குறைவாக இருக்கிறது. ஜெபத்தினாலே விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கும் விசுவாசம் குறைவாக இருக்கிறது. இதிலும் நாம் தேவனுடைய தலையீடு தேவைப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் கேட்கும் பொழுது சூழ்நிலைகளையும் முன்பு நடந்த காரியங்களின்படியே பின்பும் நடக்கும் என்பதையும் எல்லாவற்றையும் அது போல அசியூம் பண்ணிக்கிட்டே போறோம். வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லலாம், ஆண்டவர் தினம் வாழ்க்கையை ஓட்டிட்டே போய்கிட்டு இருக்காருல்ல, இந்த நாளும் ஓடிடும், இந்த நாளும் ஓடிடும், அடுத்த நாள் ஓடிடும், இந்த வருஷம் ஓடிடும், அடுத்த வருஷம் ஓடிடும்னு நாம் சில சமயங்களிலே டேக் இட் கிராண்டட். ஆக்சுவலா நம்மளே என்ன செய்யறோம்னா அசியூம் பண்ணிக்கிட்டு நம்மளே இது நடக்கும் ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிடுறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே ஓடும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் சுற்றி இருக்கக்கூடிய சூழலிலிருந்து வெளியில் வர வேண்டும். சுற்றி இருக்கக்கூடிய சூழலிலிருந்து நாம் மேலெழும்பி ஆண்டவருக்குள்ளாக நாம் நாமே வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய உதவியோடு கூட ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். வேதத்திலிருந்து எத்தனையோ ஓமைகளை நாம சொல்லலாம். அதாவது சூழ்நிலைகள் சில சமயங்கள்ல எப்படின்னாக்கும் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில இருக்கும். கடுமையான சூழ்நிலையில இருக்கும் பொழுது, அதாவது இஸ்ரேல் தேசமானது முற்றுகை போடப்பட்டு இருக்கிறது. ஒருத்த பிள்ளைய கொண்டு சமைச்சு சாப்பிடுறாங்க, அடுத்த பிள்ளைய அதுக்குள்ள 2 பேருக்கும் ஸ்திரீகளுக்குள்ள சண்டை வருது. இந்த அளவுக்கு மோசமான பஞ்சம். ஒரு கழுத தலை 80 வெள்ளி காசுக்கும் சும்மா புறாக்கு போடக்கூடிய காப்படி பயிர் அநேக காசுகளுக்கும் விற்கிறத பாக்குறோம். அப்போ ஒருத்தன் கேக்குறான், இல்ல நாளைக்கு இந்த நேரத்துல ரொம்ப சீப்பா வார்கோதுமையும், அதாவது நம்ம 2 ராஜாக்களின் புத்தகத்தை எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, திருப்பி சொல்லுவதே வாசிக்கிறோம் 2 ராஜாக்களின் புத்தகம் வாசிப்போமே. இன்னொரு புத்தகம் வாசிங்க. 2வது புத்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நாளை இந்த நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு முறக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 முறக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வானத்திலிருந்து கொட்டினா கூட இந்த மாதிரி விற்காது அப்படின்னு சொல்றான். அதாவது சூழ்நிலை இருக்கும்போது அந்த சூழ்நிலையானது அநேகரை விசுவாசிக்காதபடிக்கு நெருக்குகிறது. வானத்திலிருந்து கொட்டினா கூட இப்படி விற்காதியா, பார்லியும் சரி கோதுமையும் சரி விற்கிறதுக்கு. ஆனால் அது விற்கிறது, ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அதை பார்ப்ப ஆனா அதுல பங்கு பெற மாட்ட அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அவன் பாக்குறான், பங்கு பெறாம போயிடுறான். அதாவது சில சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாசம் தடைபடுகிறதா, சூழ்நிலைகளிலே நாம் தேவனை விசுவாசிக்காமலும் தேவனை நாம் தூசிக்கிறவர்களாக சில சமயம் சொன்னாங்க. கண்ணில்லாத கடவுள், அதாவது குருட்டு கடவுள்னே சில சமயங்கள்ல சில தாய்மார்கள் ரொம்ப கொந்தளிப்போடு பேசும்போது, ரொம்ப வேதனையோடு பேசும்பொழுது கடவுளை தூசிச்சிருது. அதாவது அந்த நேரம் தான் தூசிப்பாங்க. அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட அவங்கள்ட்ட பக்தி இல்லையா, அல்லது கடவுள்கிட்ட அவங்க மேல் மரியாதை இல்லையா,
அவங்கள வந்து ஆராதனை செய்யாதவங்களன்னா செய்யக்கூடாது. ஆனா சில சமயங்களிலே சூழ்நிலைகளிலே தவறி பேசும் பொழுது அது மிகப்பெரிய விளைவுகளை உண்டாகும். சூழ்நிலைகள் நெருக்கும் பொழுது விசுவாசிக்காதபடிக்கு சாரால் வயசாயிடுச்சு. கிட்டத்தட்ட பட்டிமாவுக்கு சிறியலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வழிபாடுகள் எல்லாம் போயிருச்சு. தூதர் வந்து சொல்றாரு, சாரால் ஒரு குழந்தை பெற போறாரு. அம்மா நினைக்கிறான், தெரியாம சொல்றாரு இவரு, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது அவருக்கு தெரியாது போல தெரியுது அப்படின்ட்டு கதவுக்கு பின்னால இருந்து சிரிக்கிறார். அதாவது சூழ்நிலைகள் வந்து சில சபைகளிலே ஆண்டவரை அவருடைய செயல்களையும் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நகைக்கவும் செய்கிறது. சில சமயங்கள்ல ஆண்டவருடைய காரியங்களை அதாவது ஒத்துக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கவும் செய்கிறது. கொள்ளாதபடிக்கு மறுக்கவும் செய்கிறதுன்னு பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே தேவனுக்குள்ளாக ஒரு புதிய விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் ஜெபத்தோடும், நம்முடைய விசுவாசமானது எப்பொழுதும் உபவாசத்தோடும் செல்லக்கூடிய விசுவாசமாக இருக்கும் என்றால் அது எத்தகைய பிசாசா, அது உண்மையும் குருடுமான உண்மையும் செவிடுமான பிசாசாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய பிசாசாக இருந்தாலும் சரி, நாம் வெல்ல முடியும். இந்த உலகத்திலே வெல்ல முடியும். அப்படி வெல்லக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம், அவர்களுடைய பெயர்கள் மிக மிக உயர்ந்த கல்லிலே எழுதப்படுகிறது. அவர்களுக்கு தேவனுடைய மறைவான ரகசியமான வார்த்தைகளும் தேவன் கொடுக்கக்கூடிய ரகசியமான தீர்க்க தரிசனங்களும் அவர்களுக்கு கிடைக்கிறது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.